அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஆட்டுக்குடல் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. வாங்க இப்போது இந்த ஆட்டுக்குடல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இவ்வளோதாங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இனி அடுத்ததாக ஒரு குக்கரில் நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்குடலை அப்படியே போட்டுடலாங்க. ஆட்டுக்குடல் கழுகும்போது கொஞ்சம் மஞ்சளும் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போது குக்கரில் ஆட்டுக்குடல் எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தட்டி அதில் சேர்த்துக்கலாங்க. இனி அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம அந்த ஸ்பைசஸ் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதே அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாவை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி நல்லா பழமாக நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலையை தூவி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இனி அடுத்ததாக இது நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 15 விசில் வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் இந்த குடலெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். குடல் வேகணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்க, அதனால் விசில் அதிகமாக வச்சுக்கோங்க. 15 விசில் வச்சதுக்கப்புறம் வேகாட்டி மறுபடியும் ஒரு 5 விசில் கூட வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 15 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ விசிலெல்லாம் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது குடலெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதான். இப்போ இது இங்கே இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றும்போது கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தும்போது கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற அந்த குடலை அப்படியே இதில் போட்டுடலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் நல்லா வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அவ்வளோதான். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி கடைசியாக பொடியை கட் பண்ண மல்லியெல்லாம் தூவி இறக்கிடுங்க. இப்போ அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ஆட்டுக்குடல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.